வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நிற்பாங்க. நான் அங்கே போனோம்னு கால் தூக்கி மேலே போட்டேன். ஆமாம் 5 கிலோ அரிசி தூக்கி போட்டேன். அது இல்லை ஒரு வேலை. ஒரு 10 கிலோ அரிசிக்காக நீங்கள் நேரில் நீங்கள் தூக்க முடியுமா? நம்மளால தூக்க முடியாது. ஏன் அங்கே தான் முட்டுக்கெல்லாம் வாங்கணும், கஷ்டம். அதுதான் அன்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃபிட்டாக ஃபிட்டாது உனக்கு அதான் பிடிக்குது. நீ சீக்கிரம் நான் உன்னை தப்பு சொல்ல வரல. ஆனால் அது யோகம் ஆகாது. யோகம் அடைக்கிறதுக்கான வழி நீ தவறி விட்ட. உன் இயல்பு நீ கொண்டாடுறதுக்கான ஆள் இல்லை. உன்னால நீ வந்து திருப்தியாக வாழ முடியாது. அது ஒரு துறவி கண்டுபிடிச்சது. கல்யாணமே பண்ணியாத ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சதால நீ செய்யக்கூடாது. இன்னாத்துக்கு எதுன்னு தெரிஞ்சுன்னு செய்யணும். எதை ஒன்றாலும் யாராலும் செய்யக்கூடாது. ஏனையை போல பூனையை தின்றா ஜீரணமாகாது. ஐயா ஜீரணமாகாது. நான் சாப்பிடலாம், நீ சாப்பிடாது. நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடாத. உனக்கு பிடிச்ச நீயும் சாப்பிட. என்ன பண்ணாத, எதையும் ஏகட்ட கற்றுக்காத, நீயே கற்றுக்கோ. உன்னையே நீ. ஆனால் இதுதான் இப்போ இதெல்லாம் பண்ணி தாரணை பண்ணி தியானம் பண்ணேன். உன் சுவாச கட்டுகளை உசாரப்படுத்திக்கிறேன். உன் எண்ணங்களை உசாராக வர. நீ என்ன பண்ணுறது? எண்ணம் அங்கே இங்கே போயினுக்குது. ஏன் அதே நினைச்சிருக்குது? கண்ணை முன்னா பொம்பளை, இல்லை பொம்பளைக்கு ஆம்பளை, இல்லை படிப்பு, இல்லை பாடம், இல்லைன்னா இந்த சினிமா தேட்டரு, அந்த பக்கம்னா சீரெட்டு கஞ்சா அப்படின்னு எதாங்க. இல்லை கடை வாங்கினா கடை வாங்கணும், கடை வாங்கணும், வீடு வாங்கணும். பக்கத்துல வசதியாக இருந்தாக்கா அது மாதிரி நம்ம இல்லையே. அக்கா தங்கச்சிங்களாம் வசதியாக இருந்தா நான் நல்லா இல்லையே. கண்ணை முன்னா என்ன ஒரு சௌகரியமாச்சு. இப்போ கற்பனையிலேயே 4 குழந்தை பெற்றுக்கோ. கற்பனையிலே எல்லாம் பெரியலாம் ஆகிட்டோம். உனக்கு வர ஏற்கனவே கற்பனை பண்ணி ஒரு சினிமா வர காமிச்சிக்கலாம். இப்போ சினிமா உணர்ச்சி கஷ்டமாக பார்க்க வேண்டியனா அவன் நீ உன்ன மாதிரி ஒரு பொறுப்பு இல்லை ஆயிடுதான். வெளியே வந்தோடனே நீ பயங்கர எல்லாம் உங்கள் கோபம் தாவம் எல்லாம் அங்கே போயிடும். ஏன்னா ஹீரோ பண்ணிட்டார் எல்லா வேலையும். நீ பண்ணிட்ட மாதிரி ஆகிடும். திருப்தி ஆகிடும் தான். சரியாச்சு. வெளியே வரணும், ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒன்றுக்கு உதவாத பேசிங்க. சினிமாக்காரெல்லாம் உனக்கு கூப்பிட்டு வச்சுன்னா பண்ணிருக்கிறான் உதவாத போ அப்படின்னு. ஏன்னா உன் உணர்ச்சிகள் அங்கே பார்த்து ஏதோ இப்போ செக்ஸ் கூட பார்த்து அப்படி அவள் அதுவும் கூட கொஞ்சம் பேசி போப்பாங்க. அதுவும் இல்லாமல் இயல்பா எல்லாத்தையும் பிடிக்கிறான். நீ ஒரு சராசரி மனுஷனாவே வாழ மாட்டேன். உன் கோபம் ஒரு தான் சினிமாவில் பாரு. அவனோட அரசியல்வாதி அடிப்பான். நீ பாரு எதில் ஒரு தப்பு ஹீரோ வச்சு போயிட பார்த்துப்பாரு. என்ன பண்ணுறாரு? சினிமா பார்த்து என்ன ஆகிடுவே நீ தியானத்தை ஆரம்பிச்சுன்னா யார்? இப்போதான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். தியானம் பண்ணும்போது தான் என்ன பண்ண உட்காந்து உள்ள போய் நான் யார்? நான் ஏன் பாஸ்கரு? இல்லை நான் ஏன் சிவா? நான் ஏன் பிரியதர்ஷினி? இல்லை நான் ஏன் அப்படின்னு உள்ளே நீங்கள் நான் ஏன் எதுக்கு? நான் இதெல்லாம் நடக்குது, என்னை சுற்றி நான் நடக்குது. நான் ஏன் அவருக்கு மனைவி? நான் ஏன் எனக்கு ஏன் இத்தனை பிள்ளைங்க? உன்னையே சுற்றி கேளு. உன்னையே கேள்வி உங்ககிட்ட வேற யார்கிட்ட கேட்க முடியும்? வேற யாரா கேட்டால் சொல்ல முடியுமா? நான் ஏன் உங்ககிட்ட கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன பண்ணுறது எனக்கு தானே தெரியும். நான் என்ன திருத்தனம் பண்ணேன், இல்லை என்ன நான் சரி பண்ணேன் யாருக்கு தெரியும்? நான் சரியாக தானே இருக்கலாம். நான் உன்னை சரி தப்புன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் நீ கேளு, உட்காந்து என்ன கேளு. நான் சரிதானா? என் வாழ்க்கை எல்லாம் சரியாக தான் இருக்குதா? எல்லாம் சரியாக போயின்னு இருக்குதா? நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? எங்கெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன்? அப்போ உள்ளது பேச ஆரம்பிக்குது. உள்ளது உள்ளவே நீங்களே உங்களுவே ஆல்ரெடி பேசியிருந்தாலும் நீங்கள். ஆனால் வேற கதையை பூரா மட்டும் கதையெல்லாம் பேசியிருக்காங்க. அதுவாட்டியோ அவன் சூப்பர் அந்த பக்கம் சினிமா கதை பேர் பேசினாங்கன்னா அவரை முதல்ல ரஜினி வந்து அவர் கலெக்டராக இருக்கும்போது கலெக்டர் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி அவருக்கு முதல் முறை செட்டிலைட் பண்ணி தான் இங்கே வந்துட்டாருங்க. ரொம்ப நல்லவர் நினைச்சுங்க. சினிமா ரொம்ப நல்லவராக நடிக்கிறாரா? நேற்று 10 பேர் அடிக்கிறாரு. எதிர்ப்பு ஊதுவாரு தட்டினாவே ஈர்த்து மூச்சு விடாது. முன்னாடி போனாக்கா அவ்வளோ அழகாக இருந்தாரு. நேரில் போய் பார்த்தா மூஞ்சாதான் முதல்ல வெள்ளவெளியாக இருக்குது. ஏன் பைத்தியம் பிடிச்சி தோன்றிருந்தாருமே. பல கதைகள்லாம் கிட்ட போனால் தான் தெரியுது. சினிமாவில் பார்த்தாக்கா திருடியில் சிவாஜி அப்படியே அப்படி வரையாது. நேரில் போனால் தான் தெரியுது. காரணம் நானே பெரிய போனால் வச்சு தெரியுது. நேரில் பேசினேன். என்ன இது கதை என்ன நடக்குது நமக்கு? மாய பின்பங்களை பார்த்து நம்ம நோவாயிட்டோமே. அவருக்கு ஒரு கோணியாக இருக்கணும், ஒரு ஜானியாக இருக்கணும். அதே அவருக்கு நாயா இல்லை. அவருக்கு ஒரு விசேஷமான நான் அந்த இடத்துக்கு போறேன். நானு அந்த சபையை சார்ந்தவப்பா. நாங்களாம் இஸ்கான், நாங்களாம் ஜக்கி, நாங்களாம் வாழ்வாழ முடியாது. எங்கள் வீட்டில் 4 தெரு முதல்ல நம்ம தெருவில் லாஸ்ட் போகிறாங்க. ஏழை அவங்க வீட்டை வராங்க. விளம்பரமானா அவர் வச்சுக்கோங்க. பக்கத்து இருக்காங்க போனால் அதான் ஃபேஸ்புக்கில் இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு நினைத்தில் போராட்டம் சைக்கிளில் போயிருக்கிறான். கீழே விட்டுக்கிறான். கடுதமே போயிட்டு கடா நான் ஓட்டு கடுதமே போயிடுறேன். போடா எனக்கு ஃபேஸ்புக்கில் இன்னொரு ஃப்ரெண்டு போராட்டம் போயிட்டான். நீ நேற்று எனக்கு ஃப்ரெண்டு
சைக்கிள் இருந்து உங்க நண்பனை காப்பாத்துறதுக்கு இல்ல. கேட்டா என்ன சொல்றேன், பேஸ்புக்ல ரிப்போர்ட் பண்றேன். அப்போ 5-6 மினிட் ஜாதகம் தான் புரியுது. தலைவர் போயிட்டு ஆட வேண்டியது. இங்க முன்னாடி தான் பார்த்து தெரியும் 5 பேர் ஒழுங்கா வர மாட்டேங்கிறான். கருவப்பல்ல போனாங்க. நீங்க தான் உங்களை தான் கேட்டுக்கணும். எனக்கு தெரியாது. இந்த உலகம் ஏமாத்துக்கார உலகம். யாரு என் விசேஷம் இதுதான் தியானம். அப்போ ஒரு முடிவு வந்து தீர்க்கமா ஒரு பதில் சொல்றான். கடவுள் ஒன்று உண்டு, பிறவி ஒன்று உண்டு. தியானம் நிலைக்கு 7வது நிலையில ஒருத்தன் வந்து சொல்றான். அவ்வளவு தூரம் வந்த பிறகு இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்குது. சமாதி, இறைவனுக்கு நிகராக மாறுவது, ஒன்று மட்டும் போவது. ஏன்னா ஒன்று மற்ற ஒன்றே எல்லாத்தையும் மாறுகிறது. அந்த ஒன்று மட்டும் நான் ஆகிவிடுவேன். இதை சாதிச்சான்னா அவன் இத்தனையும் சாதிச்சுன்னு வந்தான்னா அவன் யாரு? யோகம். இத்தனையும் சாதிச்சா இயம நியமமே எண்ணிலா ஆதனம், பிராணாயாமம், பிரத்யலங்காரம், தாரணை, தியானம், சமாதி. இதுதான் ஒரு யோக சாதனைக்கு ஒரு பேக்கேஜ். யாருன்னா எப்படி ஒன்றா பில்டப் கொடுத்துக்கலாம். இயமத்தை நான் சொல்லலாம், இஷ்டத்துக்கு சொல்லி கட்டம் முன்னாடி பார்க்காத, கறி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, சைவியாத, ஞானத்தை சொல்லு, பிராணாயாமத்தை சொல்லு, எப்படி இப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லி யார் ஆளுக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமா போடு. ஏற்கனவே டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். இந்த நான் போடுறேன் என்ன நான் ஒரு யோகத்தை அவராடிய நீயும் கேட்காத, நீ அஞ்சான்னு அவரும் கேட்க மாட்டேன். சௌகரியமா 2 பேரும் அப்படின்னு நைஸா வந்து நைஸா போயிட்டு வேண்டியதுதான். கேட்டா நான் வரமாட்டேன் தோழி, என்ன பார்த்தா அவங்க இதெல்லாம் கேள்வி இல்லை. சில குழந்தைகளை கூப்பிட்டு என்ன படிக்கிற என்ன பண்றது என்ன நைஸா ஓடிக்குதோ. மற்ற கதையெல்லாம் பேசினா நல்லா கிட்ட வருதா, இந்த ஸ்கூல்லலாம் நீ நல்லா மார்க் வந்துறியா, எவ்வளோ வாங்கினா அது குழந்தைங்க வராது. பார்த்துக்கிறீங்களா? படிப்பு மட்டும் பேசக்கூடாது. அந்த குழந்தைகிட்ட மற்றதெல்லாம் பேசினா கிட்ட வரும். அதே மாதிரி தான் நீ வந்து கோவா போய் மட்டும் கூப்பிட்டு வச்சு தனி இதெல்லாம் வைக்கப்பே நீ நான் பண்ண போகிறேன். அது தான் போய் மூடி போடுறாங்க. என்ன பார்த்து நேராக கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ண, நானும் சிரிப்பேன். பிளாஸ்டிக் தொட்டி அவசரமா வந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, தோட்டம்லாம் பண்ணாரு, செடியெல்லாம் வளர்த்தாரு, நல்லா பயிரெல்லாம் பண்ணாரு. ஒரு நாளைக்கு ஒரு ரோஸ் பூ வந்துச்சு, ஒரே சந்தோஷம். பூ வந்துச்சு பார்த்தா பக்கத்துக்கு வரேன். நீட்டாக போனான் கடையில், 10 தொட்டி வச்சான். விதவிதமான பூ, ஒரே தொட்டியில் 10 கலர் பூ பூத்துது. இவன் பார்த்து ஆச்சரியப்பட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டோம், 4 வருஷமா வச்சுக்கிறோம், ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்குது, இவ்வளோ ஒன்று ஆச்சரியப்பட்டான். அதிசயமாச்சு. மார்க்கெட் போனால் இங்கே வித்துனது. ஓ மேட்ரு இதான், இவனும் வாங்கி வச்சிட்டாங்க. எல்லாத்தையும் தோட்டி போட்டு 2 கோழிகள் ரூபாய்ச்சு. அதை பார்த்து நீ புலியாக யதார்த்தம் கோழி. அதை பார்த்து என்ன செய்யாத, யாருக்கு அது முடியும், யாருக்கு அது முடியும்? அந்த யோக சாதனை பண்ணணும் மட்டும்தான் சாத்தியம். இல்லைன்னா தன்னை யார் என்று ஒரு மனிதன் புரிந்து கொண்டு விட்டான் என்றால் ஞான அசிங்கிறான். அவன் யாருக்கும் அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்ண வேண்டியது இல்லை, மாற வேண்டியது இல்லை. யோகம் உச்சகட்டமான ஒரு தீர்வு, உச்சகட்டமான ஒரு அறிவு. ஆனால் யோகிகள் ரொம்ப 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 சொற்பமாகவே இருக்கிறார்கள். என்னப்படுகிறது யோகி சொன்ன எவ்வளோ பேர் மனுஷன் வாங்குங்களா, நீங்க யோகி யாரும் என்கிட்ட சொன்னா அவன் யோகி இல்லைன்னு நான் தைரியமா சொல்லிடுறேன். பயந்தாங்க அந்த யோகின்னு சொல்லிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா சொன்னா மாட்டிப்பானே. என்ன சொல்லி நான் வரல, நான் வரல, நான் யாரு ஜீவகாரணி ஒன்று சொன்னேன், வேற எதுவும் சொல்லிப்பான். ஏன் அதை சொல்லணும் இல்லை? இப்போ அவசரமா ஒருத்தர் யோகி சொன்னா நானும் சொல்லிக்கிறேன், போ என்ன கொஸ்டின் எல்லாரும் சொல்லிக்கலாம். ஆனா யோகின்றது சொல்லிக்கிறவன் இல்லை. யோகம் என்பது சொல்லிக்கிறது இல்லை, அனுபவிக்கிறது. யோகம் என்பது என்ன? அனுபவிக்கிறது. சொல்லிக்கிறது இல்லை. நான் வந்து குத்துசாட்டு வீரர்னு சொல்லிக்கிறது இல்லை. குத்துசாட்டு வீரர்னா வீரர்னா அவன் சொல்லிக்கிட்டா சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணுமா? என்னன்னா இப்போ எல்லாம் சர்டிஃபிகேட் தான் கொடுத்தா தான் இது வேலை எடுக்கிறது. சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு போனான் அமெரிக்காவுக்கு குச்சி போட்டாங்க. கேள்வி சர்டிஃபிகேட்லாம் சரிதான், உனக்கு ஒண்ணுமே தெரியலையே, போலியா தான் இருக்கும். அங்கிருந்து திரும்ப வரும், ரேண்டமா செக் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட்லாம் போலி, ஆனா வேலை அதோட சூப்பரா செய்யற பாப்பா. ஆராய்ச்சி பண்ணுவான், சர்டிஃபிகேட் ஆராய்ச்சி பண்ணுவான். கம்ப்யூட்டர் கொடுத்தா அவ்வளவு பிஸ்து. சர்டிஃபிகேட் பார்த்து கம்மியா இருக்குது.
வேலை செய்யறது பார்த்தா அப்படி வேலை செய்யறான். என்ன பண்ணுவான்? அப்போ சர்டிஃபிகேட் வேலை பண்ணுவான். அப்போ சர்டிஃபிகேட் எதுக்கு? ரெண்டாவது இடத்துக்கு தான். சும்மா ஒரு அறிமுகத்தால் சர்டிஃபிகேட் என்ன? அது ஒரு அறிமுகத்தால். ஆனால் ஸ்டஃப் எங்கே இருக்கணும்? இருக்கணும். விஷயம் எங்கே இருக்கணும்? யோகம்னா யாரும் சொல்லிக்கலாம் பயப்படுறான். பேசுறதுக்கு அவன் எதிர வந்து நேரில் பேசுறதோ நீ யோகி இருக்கிற வாயா பேசலாம் வா, நான் வராங்கன்னா வரது இல்லை, பேசுறது இல்லை, பகிரங்கமாக பேசலாம். நான் 2 பேரும் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். நான் வர மாட்டேன். 6 மாதம் உள்ள போய் வந்துடுறான். 6 மாதம் வெளியே வரும்போது ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். நான் வர மாட்டேன். நீ அதை எப்படி விற்று பணம் பண்ண பார்க்குறேன். நான் பணம் பண்ணேன், கிளாஸ் பண்ணேன். நீ தான் உண்மை தானே, நீ வெளியே வந்து பேசுறது என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம உடல பார்க்கல, நம்ம ஒரு நேரம் கேட்க முடியல. இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நம்ம கேட்கலாம். ஆனா அதுக்கான சந்தர்ப்பத்தை யார் தரணும்? இருக்கிறவங்க தான் பண்றாங்க. நான் கேட்கிறேன், எந்த இருக்கிறவங்க நான் தானே சொல்லுப்பா யோகி அவங்க பேசுறேன். என்னதான் சேஞ்சஸ் இருக்குது பேசலாம். அது எப்படி நீ தொப்புள் கீழே போகாம போயிட்டு எப்படி தான் பார்க்கலாம்? பேசணும்ல, தைரியம் உனக்கெல்லாம் இருக்கும். இல்லை தைரியம் இருக்குன்னா நீ என்ன பண்ணணும்? பேச. நீயும் பிளாஸ்டிக் பூ வச்சுன்னு 1 மாசம் வச்சுக்கிற பூ தான் என்னதான் இருக்கும்? உண்மையான செடியில் எத்தனைங்க பூ பூக்கும்? ஒரு செடியில ஒரு விதமான பூ தான் பூக்கும். பல விதமான பூ பூக்குமா? பூத்தா அது ஒட்டு செடியா இருக்கும். அந்த செடி ஒரிஜினல் இல்லை, ஒட்டு செடி. அந்த கலையிலிருந்து இந்த கலையிலிருந்து வெட்டி ஒட்டினா என்ன ஆகும்? 2 விதமான பூ பூக்கும். ஆனால் ஒரிஜினல் இல்லை. பிளாஸ்டிக் பூ வாடுமாங்க. பிளாஸ்டிக் பூ ஒரிஜினல் வாடும். அப்போ உங்களுக்கு எப்பவுமே நாகரிகமா பேசுகிறான்னா யாரா இருக்கணும்? பிளாஸ்டிக் கோலியா தான். ஒரிஜினல் அப்படி எப்படி தான் இருக்கும்? ஒரே மாதிரி எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ் பண்ணிக்குமா? யோகம்ன்றது இவ்வளோ செயல்களுக்கு அப்புறமா ஒரு மனிதன் உள்ள நடக்கிற ஒரு இணை மாற்றம். அப்போ அவன் தெரிஞ்சுறாங்கோ எல்லாத்தையும் ஆடுறது எதுவோ அதுதான் இந்த உடம்பையும் ஆடுது. அதுல நாம இருக்கிறோம். இந்த உடம்புல யார் இருக்கிறோம்? உடம்பு, நான் என்ற மனம், நான் என்ற கலை 2 இருக்குது. மனசே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நான் யாரு? கடவுள். கடவுளே இல்லை, என் இஷ்டம் தான் நான் யாரு? மனம். என்ன செய்யலாம்? நம்மதான் அவங்கவுங்க சாய்ஸ் இஸ். இப்போ யோகம் என்பது என்னங்க? இப்போ என்ன செய்யலாம்? இப்போ ஆளாளுக்கு உத்தியை செய்யலாமே. என்னங்க சார் ரெஃபர் பண்ணுங்க. எது சரி, எந்த மாதிரி உத்திகளை கையாளலாம்? திருமூலர் சொல்லிடுறாரு உத்திகள்லாம். உங்களுக்கு புரியுதுன்னா திருமூலர் வச்சு நீங்கள் உத்திகளை கையாண்டு அனுபவிச்சுக்கணும். புரியலன்னா என்கிட்ட நான் இன்னொருத்தர சொல்ல முடியுமான்னா என்னால் சொல்ல முடியதில்லை. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு உத்திகளை மட்டும் சொல்கிறேன். நெடிக்காம நான் அப்படியே ஒன்றா ரெஃபர் பண்ண முடியும். ஒரு உத்திக்கு நீ அங்கே போ. சித்தவேதம் சொல்லி நிறுகிற ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே போ. பிரணாயாமம் பேசி சொல்லித்தராங்க, ஓரளவுக்கு சரியா இருக்கும். அங்கே பரஞ்சோதி மகான் கிட்டப்போ குண்டல் நீ கீழே இருந்து மேலே வர்றதுக்கு ஒரு சக்தி கீழே மேலே வரணும், அதுக்கு அங்கே சொல்லித்தராங்க. போதுமா? ஒரு பாட்டு தானே. இப்போ நான் எப்படி ரெஃபர் பண்ணேன்? ஆனால் ஒரு பாட்டு சரியாக தான் இருக்கு. சரி, சிவசெல்வராஜா போ மெய்ப்பொருள் உபதேசத்துறாரு. உபதேசம்னா தான் அவர் நெட்லாம் போட்டு டைப் பண்ணி எல்லாத்தையும் பிரபகராக. ஆனால் அவர் இன்னொன்று சொல்லுவார், கூடவே இப்படி ஃபாலோ பண்ண அதை மட்டும் செய்யாது. உன்னால் முடியுமா? போய் அதை ஒரு 10 இடத்துக்கு போய் வா. ஆனால் உன்னை இழக்காமல் இருப்பியா? சூப்பர். நல்லா ஹைட்டாக வெயிட்டாக கலராக வந்தானே ஒரு காலை புத்துன்னு வந்துடுறானே ஒரு மனுஷனா எப்படி நீங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க. அவன் அதனால சும்மா வந்தான் இங்க பார்த்துட்டு போதாலும் காலை வந்துடுறான். காலில் என்ன செய்ய முடியும்? நம்ம அவனை எத்தனை முறை கரைச்சி ஊத்துன்னு புரியுது மண்டிக்கு. அவன் ரொம்ப பயமாக்குறாரு. பெரிய பதினாலு காலம் வந்துடுறான். என்ன செய்ய முடியும்? நம்ம இன்னொரு மனுஷன் வந்தான், குஷ்டு வந்தான், ஒரு வாட்டி வந்தான், நேற்று வந்து இன்னொரு வாட்டி பார்த்தா அவனை பார்த்து பேச மாட்டான், ஓடி போறான். கலர்னா இருந்தா உயரமா தான் அவனை பார்த்து காலில் ஊக்குறான். குஷ்டு வந்த ஒரு மனுஷன் மாற்றிக்க மாட்டான். நாளைக்கு ஒரு நேற்று மனுஷன் நீ மாறி இருக்க மாட்டான். அவன் பேசினான், பேச மாட்டான். என்ன செய்ய? ஒரே மனுஷன் 2 எப்படி கத்துறான் பாருங்க ஒரு விஷயத்த. ஒரு பார்க்கறது எப்படி போனா எப்படி மாறுது பாருங்க. ஏன் அப்படி? உனக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்ட எல்லா சக ஜீவர்கள் தான் ஒரு மனிதன் தான். என்ன மாதிரி அந்த மனிதன் நான் தவறு செஞ்ச மாதிரி அவன் தவறு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் திருந்துற மாதிரி அவன் திருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞானம் உனக்கு கை கொண்டா இதெல்லாம் வந்துடும். நீங்க யோகி கூட ஆக வேண்டியது இல்லை.
தியானம் கை கொண்டாவே என்ன வந்துடும்? உட்கார்ந்து கற்பனை பண்ணு, சரியா பண்ணுன்றேன். உன் கற்பனையில என்ன பண்ணு? சரியா பேசு. உனக்குள்ள சரியா பேசியா? உனக்கு நீ சரியா பேசு. அங்கேயும் நீ நேராயிடு. உனக்கு நீ சரியா பேச மாட்டேன்ற. பக்கத்து வீட்டுக்காரனையும் அகத்து வீட்டுக்காரனையும் சினிமாவே நாடகத்தையும் பார்த்துட்டீங்கன்னா எப்படா சரியாகுது? உனக்குள்ள என்ன பண்ணு? சரியா பேசு. இப்போ யோகம் பண்ணா என்ன பண்ணுங்க? நான் சரி எல்லாம் அப்படிதான் பேச ஆரம்பிக்கும் போது நான் தவறாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு பேச ஆரம்பிங்க. தியானம் பண்ண எப்படி பண்ணா? என் தவறுகளை எல்லாம் நான் சரி பண்ணிக்கிறது எப்படின்னு தியானம் பண்ணலாம். அப்ப நான் என்கிட்ட வந்து என்ன பண்ணுவேங்க? நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட வந்தா நான் என்ன பண்ணுவேன்? உங்க சரி மேல எனக்கு அக்கறையே கிடையாது, எனக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா இயற்கை உங்களை சரியா தானே படிச்சிருக்கு. உங்க தவறு மேல தான் எனக்கு அக்கறை, உங்க குறைகள் மேல தான் எனக்கு அக்கறை, உங்க குற்றங்கள் மேல தான் அக்கறை, உங்க அசிங்கங்கள் மேல தான் எனக்கு அக்கறை. அதுதான் நான் சொல்லுவேன். அதையும் சொல்லக்கூடாதுன்ட்டு நீங்க எப்ப சரியா பண்ணுவீங்க? யோசித்து பாருங்க. நான் எவ்வளவு கருமையான, ஆனா உங்களுக்கு புரியல. நான் செய்யறது ரொம்ப ஈஸிங்க. பணம் வாங்குறதுக்காக உங்ககிட்ட வேற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணலாம்? அதுக்கு விபச்சாரியா போகணும். உதட்டு மேல சாயம் பேசுறீங்க. விபச்சாரம் பண்ணாவே போதும், விபச்சாரம் எதிர்த்தாவே பணம் பண்ணி போயிடலாம். எதிர்த்தாவே பணம் மாற்றி போடலாம். பணம் வாழ்க்கை இல்லை, பணம் அவசியம். பணம் வாழ்க்கை இல்லை. யோகம் என்பது இறைவனை அப்படியே உள்ளூர் அனுபவித்தல். இங்க எந்த மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறமா நீங்க கோயிலுக்கு போவீங்க, சிலைக்கு போவீங்க, சர்ச்சைக்கு போவீங்க, மசூதிக்கு போவீங்க, எங்க வேணா போவீங்க, உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா நீங்க கடவுள் புரிஞ்சுங்க. இந்த சடங்கு உங்களுக்கு என்ன பண்ணாது? ஒன்றும் பண்ணாது. யாரும் பெருசாவும் தெரிய மாட்டான், யாரும் சிறுசாவும் தெரிய மாட்டான். எப்படி தெரிய மாட்டான்? அப்படி இல்லை, சிறுசா இல்லை. ஒரு எறும்பு கூட வண்டி ஓடும்போது தெரியும், டயர்ல பற்ற போது. இது அதிசயமா இருக்கு. எனக்கு எப்படி எனக்கு இந்த எறும்பு என் கண்ணுக்கு தெரியுது? நான் டயர்ல ஏற்றக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரியாது எப்போ அது சாகணும் தான். அது எதோ நடந்து என்ன பண்ணாது? உன் குற்றங்கள் எனக்கு ஏன் தெரியுது? சுட்டி காட்டுறதுக்கு தான். இல்ல என்ன பண்ணாது? தெரியாது. அப்ப நான் என்ன செய்யட்டுங்க? நீங்கதான் முடிவு எடுத்துக்கணும். யோகம் ஒரு சிறந்த சாதனம். எல்லாருக்கும் இந்த பக்கம் நீங்க வந்துருக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த சமூகத்தில் பணம் தர சமூகத்துல, நாடகம் டிவி பார்த்துட்டு இருக்கிற சமூகத்துல, சுத்தி வேற ஏதோ விஷயங்கள்ல நாட்டம் சுத்துட்டு இருக்கிற சமூகத்துல இருந்து யோகம்ன்ற ஒரு பக்கம் நீங்க திரும்புறீங்கன்னாவே ஏதோ உங்களுக்கு பெரியோ இங்கேயோ அல்லது எங்கேயோ ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்திருக்குது. அது எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயமா உங்களுக்கு அது காரணமா இருந்தா கூட அது சிறப்பான விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் பலவிதமான அசிங்கங்களுக்கு அப்புறமா நீங்க இங்க திரும்பினீங்கன்னா கூட அவைகள் எல்லாம் சிறந்த காரணங்கள். எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இந்த பக்கம் வராம அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர பிரச்சனை. சாவணும் நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி கடவுள் தெரிஞ்சுக்கணும் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தான் அப்புறம் அதுதான் உங்களுக்கு விசேஷம். இல்லைன்னா நீங்க கை கடவுள் பண்ணிருக்கீங்க, தன்னை அறிந்திருக்க மாட்டீங்க. யோகம் என்பது தன்னை அறிந்து, உங்களுக்கு தன்னை அறிந்து இருக்கிற வெளியிலாவே ஒரு தந்திரம் தான். 9 முறை சொல்லி நான் தந்திரத்தை திரும்ப எத்தனை சொல்கிறாரு? 9 டைப். 9ஆம் தந்திரம், 1ஆம் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம், 4ஆம் தந்திரம், 5ஆம் தந்திரம், 6ஆம் தந்திரம். தந்திரம் அது ஐடியா. அத்தனை எழுத்தும் நீர்மேல் எழுத்து. எப்போ? உணர்வோட படிக்கலன்னா. உணர்வோட படிக்காம இப்ப எழுதிக்கிறான். ஏன்னா அவரு அப்படி எழுதிக்கிறாரு. காரிய இது தாரே இது இந்த இது நீ தான் யோகியாச்சு, நீ சொல்லு. அந்த 7 நான் நீ சொல்லு. கேள்வி கேட்கறது ஐயா. ஏன்னா யோகம் நான் புக்ல படிக்கிறது இல்லைங்க, மாஸ்டர் கிட்ட போகிறது. அன்னை தானே எல்லாம் தான் அறிஞ்சு நம்ம கரடி மணி போயிட்டீங்கன்னா என்ன தெரியுது நமக்கு? நம்ம மினிமம் தெரியாது. அது உண்மையா? அதுவா நம்ம? அப்படின்னா அதுதான் நீங்க என்ன, நீங்க கரடி போய் நிற்கிறதுல தேவையே இல்லாதது. நீங்க தான் அதுதானே. அப்ப நீங்க கரடி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அதான் நீங்க மிக்ஸ் ஆகிட்டீங்க. மாத்திக்க முடியும் உங்களிடத்துக்காக தான் நீங்க கண்ணாடி பண்ணிக்கிறீங்க. அப்போ கண்ணாடி காட்டுறது நீங்க இல்லை, மாற்றக்கூடியது நீங்க இல்லை. மாறாத ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்குது.
அது எது? மாறாது ஒண்ணு எல்லாருக்கும் இருக்குன்னா, எனக்கு எது இருக்குதோ அது எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு என்ன இருக்குதோ அது எல்லாருக்கும் இருக்குது. இது பல விதங்கள்ல பல மதங்கள் வேற வேற சொல்லி பணம் பண்ணிட்டு இருக்குது, தன்னை பெரியார்ல சொல்லிது, சமூக ஒழுக்கத்தை நடைமுறை பத்தி இருக்குது, ஒரு கூட்டத்தை வந்து ஒழுக்கட்டாய் பண்ணி வேற ஒன்றும் செய்யல. மதங்கள்லாம் செய்யல. கடவுள் ஒன்று காட்டி கொடுக்கல. ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி நாமெல்லாம் இந்து, நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாமெல்லாம் முகமதியர்கள், நாமெல்லாம் முஸ்லீம், இப்படி ஒரு கூட்டத்தை மட்டும்தான் அது ஏற்படுத்திக்கிறதே தவிர பொது நல நோக்கோ இந்த 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 உலகம் முழுசும் நல்லா இருக்கணுன்ற எண்ணமோ உயர்ந்த எண்ணமோ இருந்தால் அது ஒரு கூட்டமாக ஆகாது. கூட்டத்துனாலோ பண்ணாது. எல்லாரும் ஒன்று அப்படின்னும் போது ஒரு ஒழுக்கத்தை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தன் 5 முறை கட்டணும் வேணான்னு சொல்ல, ஆனால் என்ன சொல்ல, லிமிட் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, எல்லைகளை வகுத்துக்காதீங்க. உத்திகள் பொறுத்த வரைக்கும் நான் ரகசியமாக தான் வச்சுக்கிறேன். விவசாய 10 உத்திகள் பொறுத்த வரைக்கும் ரகசியமாக தான் வச்சுக்கிறேன். துட்டுக்கு கிராம துட்டுக்கு தான் வைக்கிறேன். இலவசமாகவும் தரது நான் காத்துனா 8 வாரம் வாங்குறேன். நான் இலவசமாகவும் தரது நான் காத்துனுக்கிறேன். இப்போ 1000 ரூபாய் உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அவ்வளவு கேவலமானவனாகவும் பரப்பு. உனக்கு யோகம் கிடையாது. 1000 ரூபாய் கூட தர முடியாதவருக்கு நீ ஏழையா? உனக்கு யோகம் கிடையாது. 8 வாரம் கூட வர முடியாதவருக்கு உனக்கு சகித்தன்மை இல்லையா? உனக்கு யோகம் கிடையாது. நீ எப்படி எதையே சகிச்சிக்க முடியாது? நீ எப்படி நீ என்ன பண்ண? உனக்கு எப்படி யோகம் வரும்? இல்லை, உனக்கு கிடையாது. அதனால தான் நீ வர மாட்டேன். நீ வராத. என்ன பண்ணாத? நீ வராத. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஆமாங்க, எல்லாருக்கும் யோகம் கிடையாது. யோகம் எல்லாருக்கும் பொதுவானது இல்லை. ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கலாம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் கூட அளக்கப்பட்டு ஒரு சில சாப்பாட்டில் தான் கல் வருது. ஒரு சில சாப்பாட்டில் முந்திரி பருப்பு ஒரு ஒரு கிச்சடியில் எவ்வளோ போடுவாங்க? எல்லாருக்கும் போய் சேருமா? முந்திரி பருப்பு யாருக்கு கிடைக்கும்? யோகம் ஒரு முந்திரி பருப்பு மாதிரி. ஆனா ரவை, கிச்சடியில் இருக்கிற ரவை கம்பல்சரி, தண்ணி கம்பல்சரி, எல்லாருக்கும் போயிருக்கும். யோகம் ஒரு விசேஷம், புரிதலின் உச்சம். எல்லாரும் புரிதல் உள்ளவனா? மனுஷ ரூபத்துல மிருகம் வாழுது. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே பணமாசத்துக்கு வாழ்வின் நோக்கம் தெரியாத ஒண்ணு. இங்க சேர்த்துக்கு பார்த்தாச்சும் இன்னொரு நாட்டுக்கு போய் வர சேர்த்துக்கு எவ்வளவு சாப்பிடும், எவ்வளவு தூங்கும்? 10 வீடு கட்டி 10 ஒன்றும் ஒருத்தனுக்கு என்ன செய்யலாம்? எங்க படுப்பான்? காலை வெட்டி அங்க போட்டு, கையை வெட்டி இங்க போட்டா தூங்க முடியும் ஒருத்தன்? அப்படி செய்ய முடியுமா? செத்து கூட பணத்தை போய் வச்சு புனிதம் சொன்னாங்க. பைத்தியம் இல்ல அவன். ஒருத்தன் சந்தன கட்டில் ஏறிக்கிறான், ஒருத்தன் சாதாரண கட்டில் ஏறிக்கிறான். பணத்தை சாம்பலா இருக்கணும், அவ்வளவுதான். நம்மளை விட ஒரு கேவலமான ஒரு ஜந்து இருக்க முடியுமாங்க? மனுஷன் தான் இப்ப கேவலமான. ஏன்? எவ்வளவு அல்பம் பாருங்க. ஒரு உடம்பு அழிஞ்சு போயிடுச்சு, அதுக்கப்புறமா அது எப்படி சாம்பலாக போகுது. சந்தன கட்டி ஏன்டா எரிச்சு போகல? சாப்பாட்டுக்கே இல்லாத வழியில் அது எத்தனையோ பேர் இருக்கிறான். பால் எப்படி ஊற்றிக்கிற கல்லுக்குள்ள? உனக்கு அறிவு இல்லை உனக்கு. அது ஒரு நாத்திகவாதி தான் கேட்கணுமா? நீ ஆன்மீகவாதியா இருந்தவே நீ புரிஞ்சுக்க மாட்டியா? தியானம் இல்லை இல்லை, தியானத்தன்மை இல்லை. ஓசோ முழுசும் தியானத்திலே பற்றி பேசியிருக்காரு. தியானத்தன்மை இருந்தால் ஒரு மனிதன் ஆயிடுவோம். தியானம் அந்த 5-6 அவருக்கு அந்தாரம் இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தியானத்தை கடவுள் செத்து விட்டா சென்னையை வாழ்கிறது. அது ஒரு ஐடியாலஜி. மொழி பேசுற வளமை போதுமா அவருக்கு? அது அது யோகமாயிடுமா? அவர் பேசுறாரு, அவருக்கு உங்களுக்கு என்ன அதனால? ஒருத்தர் சூப்பரா பேசுறாருங்க, உங்களுக்கு என்ன அதனால? உங்களுக்கு என்ன உண்டா? அவங்களுக்கு அவர் சூப்பருங்க. சரி, நீ யாரு? அவர் சூப்பர் சொல்றதுக்கு வந்தோம்னா நீ அதுவா அவங்க வேலை? அவர் சூப்பர், நீ என்னத்துக்கு வந்து நான் சூப்பர் சொல்லிட்டு நீங்க வர? தயவு செய்து அதுக்கு இல்லை நீங்க வந்தது. நீ சூப்பர்னு உணரு. நீ ஒரு விசேஷம், உனக்குள்ள ஒரு விசேஷத்தன்மைய வச்சிருக்கிற. அதை அனுபவி, கொண்டாடு. யோகம் என்பது தன்னை தான் அறிந்து ஞான ஒரு மேட்டரில் நாதம் கேட்கறது, உன் புலன்கள்லாம் சரியா ஆகுது. இதெல்லாம் செஞ்சா ஒருத்தர் எக்ஸசைஸ்லாம் பண்ண என்னங்க ஆகும்? ஜிம்முக்கெல்லாம் போன எக்ஸசைஸ்லாம் பண்ண என்ன ஆகும்? நல்ல பலசாலி ஆகும். உடம்பு எப்படி இருக்கும்? ஃபிட்னஸா இருக்கும். யோகம்னாக்கா கட்டாயம் ஃபிட்னஸ் ஆகணுமா இருக்கணும். இப்போ படக்க ஒரு வேளை சாப்பிட்டவங்க போய் ஃபிட்னஸ் ஆக முடியுமா? அவனுக்கு யோகம் வருமா? கோடியில் ஒருத்தர் தான் யோகி ஆகணும்னா ஏன் பின்ன ஆக மாட்டாங்க? இப்போ அடிப்படையாக ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துருக்கிறியே. சொல்லி கொடுத்தா தான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. புரிஞ்சுக்கிற பேரை தப்பா புரிஞ்சுக்கலாம். என்ன செய்யுது? தாத்தா சரிதான், பேரன் எப்படி ஆயிட்டா? முட்டாளா பண்ணானே, என்ன செய்யலாம்? நீ வச்சுக்கிற திருநூறோ, நீ வச்சுக்கிற நீ போட்டுக்கிற சிலுவையோ, நீ வச்சுக்கிற தாடியோ
நீ உனக்கு அகத்துக்கு ஒரு பாத்திர கற்பனை போட்டு நான் அலாட் பண்ணி நான் உனக்கு புனிதமான எல்லாருமே புனிதமான நாட்டத்தில் நான் எல்லாம் கற்பனை எல்லாரும் தின்னு வச்சுன்னு சூப்பராக தான் அடிக்கிறான். பழம் நல்லா வட்டி கூடுறவன் ஏமாத்துறவன் கும்பத்துக்கு வச்சுப்பான், தின்னு வச்சுப்பான். பார்த்து வருஷம் அப்போ தான் கலெக்ஷன் ஆகும். கடைகள் எல்லாம் இப்போ என்ன பண்ணி வச்சுக்கணும், எல்லாம் சாமி போட வச்சுக்கணும். மதபேதம் எல்லாமே எல்லாத்தையுமே எடுத்துரு. பில்கேட்ஸ் அதே வச்சுங்கிறாரு. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணினா எது சாமி போட்டா வந்துக்குது. இன்னுமா திருந்த மாட்டேன், இன்னுமா அவனுக்கு புரியல. சிம்பிள் தான் நான் இல்லைன்னு சொல்ல. சரஸ்வதி படிப்புக்கான சிம்பிள், சண்டைக்கான சிம்பிள் ஒன்று இருக்குது, காமத்துக்கான ஒரு சிம்பிள் இருக்குது. கரெக்டு தான். நீ சிம்பிள் வச்சு கொண்டாடிட்டு உச்சம் சிம்பிள்லாம் கரெக்ட். நீ அப்படியே வாழ்ந்துக்கிற சரின்ற நான் அப்படி வாழு சரி அப்படி கொண்டாடு. அவனுக்கு சரியா தானே புரிஞ்சுது. என் தாத்தாவுக்குலாம் சரியா தான் புரிஞ்சுது, சரியா தான் வாங்கினான். கோயில் கட்டினவனா தப்பு கிடையாது. நீ அப்படியே இப்போ கோயிலுக்கு போற, அங்க போனா தேவதாசி டான்ஸ் ஆடுவா. கோயிலுக்கு போனா ஒரு மேடை கட்டி வச்சுக்கிறான் நடனம் ஆடுறதுக்கு. இன்னைக்கு அப்படி அது மாதிரி செய்ய நீ மாலை கட்டி போறவே அவதான். இங்க இருக்கிற பொம்பளை 10 பொம்பளை 8 வந்தான் ராஜராஜ சோழன். என்ன மாதிரி வாழ்க்கையை கொண்டாடி இருக்கிறான் கோயில் கட்டிட்டு. நீ என்ன பண்ற கோயில் கட்டிட்டு? அந்த சிற்பங்கள் எல்லாம் பாரு எப்படி இருக்குது, அசிங்கம். அதையும் சரியா பண்ண மாட்டேன், இதையும் சரியா பண்ண மாட்டேன், அதையும் சரியா பண்ண மாட்டேன், இதையும் சரியா பண்ண மாட்டேன். என்ன நீ நினைச்சேன் யோகா எல்லாருக்குமா இல்ல, கொஞ்சம் தெரிதல், சரியான புரிதல் ஒருத்தருக்கு. அப்போ சரியான புரிதலோடு சரியான முயற்சி இருந்தால் யோகம் எளிதாக. சரியான புரிதலும் சரியான முயற்சி. புரிதல் மட்டும் முயற்சி செய்யணும். எல்லாம் தெரிஞ்சுங்க, அவர் சூப்பர் தான், எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் அப்படியே இருந்தாலும் அப்படியே தான் இருக்க. அதுவும் சரியான புரிதல் இல்லாத முயற்சி. ஒரு நெம்புக்கோள் வச்சுன்னா தகுந்த அந்த கல்லு கொண்டு ஓடிடும். சரியான புரிதல்னால ஏற்படுது. ஆனால் முயற்சி செய்யற ஒளி வச்சு வச்சுருக்கிற எவ்வளோ நாள் 10 பேர் வா 100 பேர் வா தள்ளி தள்ளி போகிற அசிங்க மாட்டேங்குது. எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ அது செயல்படும். ஆனால் புரிதலும் முயற்சி ரெண்டு வந்ததுன்னா சரியான புரிதல் சரியான முயற்சி தேவைப்படுது. யோகத்துக்கு சரியான புரிதல் சரியான முயற்சி வேணும்னா ஒரு யோகி தான் ஒரு தருணம் உனக்கு. என்ன பண்றான் ஒருத்தர் படகு இப்படி பண்றான், இப்படி பண்றான், படகு ஓடுது. அவசர அவசரமா பார்த்து நானும் படகு பண்ணி 2 கொம்பு வச்சுன்னு இப்படி பண்றேன், போக மாட்டேங்குது. ஏன்? அந்த கொம்புக்கு உள்ள பட்டையா இருந்த விஷயத்த நான் பார்க்கல. வெளியே எப்படி இருந்தது கொம்பு, ஆனா உள்ள எப்படி இருக்கும் பட்டையா இருந்திருக்கும். தெரியுமா விஷயம் ஆகுமா? ஆகல. நான் என்ன பண்ணல, கத்துக்கும் போது சாத்தியமா அவனை கேட்டேன், ஐயா இந்த படகு எப்படி போகுது நான் கேட்டேன். அவன் சொல்லுவான், இது ஸ்டிக் மட்டும் இல்லை, அது துடுப்பை தூக்கி காட்டுவான். உள்ள ஒரு உரம் போல ஒரு அமைப்பு உள்ள வச்சிருக்கிறேன், அதுதான் அந்த மீனோட செதில் மாதிரி தண்ணியை வாங்கி விடுது. நான் முன்னாடி போட்டா படகு பின்னாடி போகும். ஏன்னா நான் தண்ணி எப்படி தள்ளுறதுனால என் படகு முன்னாடி போகுது. தண்ணியை நானும் வாங்குறேன். சைக்கிள் டயர் எப்படி சுத்தம் வேற மாதிரி சுத்தம், படகு வேற மாதிரி செயல்படும். வண்டியிலேயே முன்னாடி டிரைவ் இருக்குது, பின்னாடி டிரைவ் இருக்குது, 4 வீல் டிரைவ் இருக்குது. வித்தியாசமா இது எல்லா வண்டியும் பார்க்குற வண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு தான் நிறைய மாடல்கள் மனுஷனுக்குள்ள நிறைய மாறுதல்கள். இங்கே தியானத்தாண்ட வந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணலாம். அடுத்த கட்டம் சமாதி. இப்போ 8 யோகம் எத்தனை? இப்போ சொல்லுங்க யோகம் எத்தனை? ஆளாலும் ஒரு பேர் வச்சுக்கலாம், ராஜ யோகம், குண்டலினி யோகம். அப்படியா யோகம்னா இறைவனோடு இறைவனை உணர்தல், நன்னைத்தான் அறிதல். எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா அது உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விசேஷம். தன்னை தான் அறிய, தன்னை தான் அறிந்து, தன்னை அர்ச்சித்து தான் இருந்தானேலாம் சொல்லி போயிருப்பாரு திருமூலர். பல விதங்களை சொல்லியிருப்பாரு உணர்வுல. யோகம் என்பது தன்னை நான் உணர்ந்து மகிழ்ந்திருந்தேன். நிறைய யோகம்னா